ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டை சுத்திலும் குட்டி குட்டி தீவுகள் நிறைய இருந்துச்சு. அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் தன்னோட காட்டுவாசிகளை தன்னோட சொந்த பிள்ளைகளை போல நல்லா பார்த்துக்கிட்டார். அவர் அரசாட்சி செஞ்ச அந்த டைம்ல அந்த மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அவருக்கு வயசாயிட்டே போச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு, எனக்கு பிறகு இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு இன்னொரு தலைவரை நம்ம நியமிக்கணும். இங்க பரம்பரையா மகன் அடுத்தால அவங்க மகன் அப்படி யாரும் ஆட்சி செய்யற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் இங்க கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, நம்ம போட்டியெல்லாம் நிறைய போட்டி வச்சு அதுல இருந்துதான் நம்ம ஊர்ல இருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப நிறைய கடினமான போட்டிகள்லாம் நடத்தினாங்க. அந்த போட்டியெல்லாம் நடத்தி கடைசியில ஒரு 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்போ நம்ம 2 பேருக்கும் வேற வேற இதுல நம்ம சண்டை போடுறதுக்குன்னு கொடுத்துட்டோம்னா அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 2 பேருமே நல்ல பலம் வாய்ந்தவங்களா இருக்கிறனால யாராவது ஒருத்தர் செத்து போவாங்க, இன்னொருத்தங்க தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி இருக்க எனக்கு சம்மதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு திட்டத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த 2 வீரர்களையும் கூப்பிட்டு, இது ஒரு கண்டிஷன், நீங்க உங்க 2 பேரையும் ஒவ்வொரு தீவுக்கு நாங்க அனுப்பிடுவோம், உங்ககிட்ட ஒரு சோள மூடைய தந்துருவோம். சோ நீங்க அந்த சோள மூடையை எடுத்துட்டு அந்த தீவுல நீங்க இறங்கிக்கோங்க. அந்த தீவுகள்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி இறுதி போட்டி. இதுல ஜெயிக்கிற ஒருத்தன் தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான். 2 பேருக்கும் கொஞ்சம் ஆயுதங்கள் தருவோம், சமையல் பாத்திரம் தருவோம், உணவு தானியமா சோள மூட்டை ஒண்ணு தருவோம். இவ்வளவுதான் தருவோம், நீங்களே உங்களை சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நார்மலா அவங்க கொடுக்குற அந்த சோள மூட்டையை வச்சு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு 4 மாசம் உயிர் வாழலாம். ஏன்னா ஒரு பங்கு சோளம் அவனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சா. ஆனா இவங்க 2 பேரும் பயில்வான்கள்ல, அப்போ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 2 பங்கு சோளம் தேவைப்படும். அப்போ சீக்கிரமே ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன காலியா போயிடும். அதுக்கப்புறம் எப்படியும் அவங்க வந்துருவாங்க. அது எப்படி வரணும்னா, அங்க மஞ்சள் மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் அந்த தீவுல. அந்த மரத்தோட கிளைய ஒடிச்சு கடற்கரையில வச்சுக்கணும். அதை ஒடிச்சு கடற்கரையில வைக்கும் போது அந்த மஞ்சள் மரத்துல இருந்து ஒரு வகையான புகை வெளியேறும். அத இவங்க தீவுல இவங்க இடத்துல இருந்து காட்டுல இருந்து பார்த்தா எந்த தீவுல அந்த புகை வருதோ அப்போ அந்த பையனுக்கு தன் கையில இருக்கிற சோளம் காலி ஆயிட்டு அவன் காப்பாற்றப்பட்டுட்டான், அவனை காப்பாத்திட்டு போனோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ யார் ரொம்ப நாள் அந்த தீவுல இருக்காங்களோ அவங்கதான் தலைவன். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன் எல்லாமே அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. சரின்னு 2 பேருமே ஒத்துக்கிட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு தீவுக்கு கொண்டு போய் படகுல விட்டுட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு இடத்துல மட்டும் ஒரு தீவுல புகை வர்றது தெரிஞ்சு படகு ஓட்டி போய் பார்க்கும்போது அங்க அந்த பையன் எலும்பும் தோலுமா இருந்தான். ஒரு பையன், இது நம்ம அனுப்புன பையன் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்தார். அப்ப இந்த இன்னொரு பையன் ஊருக்கு வரல அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இந்த பையன் என்ன பண்ணா, எப்படினாலும் நீங்க கொடுத்த இது எனக்கு 2 மாசமே பத்தல, என் கூட உள்ளவன் அவனுக்கு எங்க செத்து கிடக்கானா இன்னும் தெரியல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்னையே தலைவனா அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு அவரு சொல்றார். இவன் என்ன பண்ணா, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவரு இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணி 4 மாசம் கழிச்சு அவருக்கே பயம் ஒருவேளை என்னமோ ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு படகோட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இவர் அங்க போனார். அங்க போகும்போதே அவருக்கு ஒரு பயம். ஏன்னா நம்ம போய் பார்க்கும்போது அந்த பையனோட இத பறவைகள்லாம் கொத்தி தின்னு வெறும் எலும்பு மட்டும் நம்ம பாக்குற மாதிரி ஒரு கதி வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போனாங்க. அங்க போய் பார்த்த இடத்துல போகும்போதே மூங்கில்லாம் வச்சு நல்ல ஒரு அழகான வீடு
எல்லாம் ரெடி பண்ணி இருந்தது. இவங்க போன உடனே அங்க ஒரு பையன் வந்து ஓடி வந்தான். அது யாருன்னா அந்த இன்னொரு பையன்தான். ஆனா அவன் ஏற்கனவே பலசாலியா இருக்கும்போது உள்ள இதை விட நல்ல புஷ்டிக்கா இருந்தான். இப்ப இவருக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, ஏன்பா நான் கொடுத்த சோளமோட உனக்கு 3 மாசம் தானே தாக்கு பிடிச்சிருக்கும், இப்ப எப்படி நீ இவ்வளவு பலசாலியா இருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. வாங்க ஐயா உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போய் அதுக்கு பின்னால் உள்ள கொல்லப்புறத்துல போய் காட்டினான். நான் இங்க வந்தப்போவே என்ன பண்ணேன், கொண்டு வந்த சோள மூட்டையில இருந்து ஒரு பங்கு சோளத்தை எடுத்து விதைச்சிட்டேன். அதனால இப்போ இல்ல, இன்னும் நீங்க 2 வருஷம் விட்டாலும் எனக்கு இருக்கிற சோளத்தை வச்சே நான் வந்து சமாளிக்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளவு பெருக்கிட்டேன். அதனாலதான் வந்து என்னால இங்கேயே வந்து இது பண்ண முடியுது அப்படின்னு சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கையில கொடுக்கறத வந்து திட்டமிட்டு பெருக்கி கொள்றவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு. அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, தலைவருங்கிற பொறுப்பு கொடுத்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு நல்ல தலைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டா இருந்துச்சே அப்படின்னு சொல்லி அவனை ஊருக்கு கூட்டிட்டு வந்து அங்க எல்லாருக்கும் அவனை தலைவரா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கத திட்டமிட்டு தான் வந்து செலவழிக்கணும், திட்டமிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். அது பொருளா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் நேரமா இருந்தாலும். ஓகே சுட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.